இருக்கேன். இன்றைக்கி என்ன இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரக்யா கலைன்னு சொல்லி ஒரு ஐடி இருக்குது இல்லைங்களா, கலையரசன் நினைக்கிறேன் அந்த பிரதரோட பேர். நான் வந்து ரீசண்டாக கிடையாது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், நான் அவங்களோட ரீல்ஸில் நல்லா பார்த்துருக்கேன். அவங்க நல்ல ட்ரெண்டு கூட, நான் டிக்டாக்லேயே அவங்க நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒய்ஃபு நல்ல ஒரு ட்ரெண்டு. அவங்க இந்த கலை, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கலை நிகழ்ச்சியாக இல்லை நாட்டுப்புற கலைஞன் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன், அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். நிறைய ரெக்கார்டெலாம் வாங்கியிருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ என்ன அவரை பற்றி நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்தேன் இந்த நியூஸ் வந்து எனக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் அவரோட வீடியோ தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னடா இதுன்னும் போது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் இதை ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா இப்போ அவருக்கு வயசுனா ஒரு 30க்குள்ளே தான் ஆகுது போல இருக்குது. பட் அகோரிகள் சொல்லிவிட்டு அவரோட காஸ்டியூம் எல்லாம் டோட்டலாக சேஞ்சாக இருக்குது. அவங்க முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ரொம்ப எனக்கு வந்து சடனாக பார்க்குறப்போ ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு அகோரின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. இந்த திருவண்ணாமலைக்கெலாம் கோயிலுக்கு போகும்போது அந்த ஓரங்களில் அந்த சைடில் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் பெருசாக காசு அந்த மாதிரிலாம் போனது கிடையாது. பட் நான் நியூஸ்லலாம் நல்லாவே பார்த்துருக்கேன், நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். அகோரிகள்ன்றது வந்து சிவனுடைய சிவன் கோவிலுக்கு அந்த இடத்துல வந்து காசி அந்த மாதிரி இடத்துல சொல்கிறேன், அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். சிவனை வழிபடுவாங்க, அந்த காடை வழிபடுவாங்க, அந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இவங்க வந்து இந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ சின்ன வயசில் அகோரின்ற வார்த்தை, அப்புறம் பார்த்து அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போது அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்ப வாழ்க்கையிலும் தான் இருக்காங்க. பட் அழகான வாழ்க்கை, அழகான ஒய்ஃப், அழகான குழந்தைங்க, இப்போ 3வது குழந்தையும் பிறந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப அழகான வாழ்க்கை இல்லைங்களா. அந்த வாழ்க்கையை விட்டுட்டு எதனால் அவர் இப்போ இப்படி இருக்காருன்றது எனக்கு முதல்ல ஆச்சரியமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் புரியல. சில நேரம் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் வர்றது எது உண்மை எது போயின்னே தெரிய மாட்டேங்குதுங்க. சில நேரம் எல்லாம் பண்ணிவிட்டு சடனாக ப்ராங்க்குன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுவும் ஒன்றும் சில நேரத்தில் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து மைண்ட் நான் டிஸ்டர்ப் ஆனேன். ஸோ அதனால் சொல்கிறேன். சாதாரணமாக மற்றவங்க வீடியோ மாதிரி தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடலாம், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதை பேசுகிற மாதிரி. இருந்தாலும் எனக்கு தோணுச்சு மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் வருது. நான் வந்து சரி ஓகே ஜஸ்ட் அப்படி தான் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து நான் தள்ளும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களோடைய தான் வந்துட்டுருக்கு. அதை பார்க்குறப்போ எனக்கு சரி ஓகே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ஓகே அதை பற்றி பேசிடுவோம் இன்றைக்கி அப்படின்னு நம்ம என் மனசோட என்னோடய கருத்தை உங்கள் முன்னாடி சொல்லிவிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். உங்களோட கருத்தை மறக்காமல் எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த பதிவு பற்றி. அதே மாதிரி வந்து என்னை பொறுத்தவரை நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவர் ஒரு வேளை அகோரியாவே போகிறதா இருந்தாலும் அவருக்கு வயசு சின்னது, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்குது, அவங்க குடும்பத்தை பார்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு சாமின்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மரியாதைகள் இருக்குது. என்ன 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 முடிவில் இருக்காங்கன்னு எனக்கு புரியல, கான்செப்டே புரியல. நான் யாரையும் தப்பு சொல்ல வரல, என் மனசில் பட்டதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பார்க்கலாம்.